90% இந்துக்களுக்கு எதிரான சட்டம் ஆர்எஸ்எஸும் சனாதன தர்மம். அந்த 90% இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வியை கற்றுத்தந்தது இந்த கிறிஸ்தவ அமைப்பு தான், அருள் சகோதரிகள் தான், அருட்சகோதரர்கள் தான், அருட்தந்தையர்கள் தான், தென்னிந்திய திருச்சபை தான் நம் முன்னோர்களுக்கு முதல்ல கல்வியை தந்தது. ஆக சமூக நீதிக்கு வித்திட்டதே இவங்க தான் பண்ணாங்க. இந்த 90% அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, 10% தான் ஏற்றுக்கிடுவாங்க. திருநெல்வேலியில் வந்து எம்எல்ஏ ஃபண்டில் வந்து ஒரு கட்டடம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து வெளி மாநிலத்திலோட ஆளுநர் புரியலையா? திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு வந்து வேற மாநிலத்தில் ஆளுநர் வந்து திறக்கிறதா நாளைக்கு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு திருநெல்வேலியில் வந்து நம்ம நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடத்தை திறக்கிறதுக்கு யார் வராங்கன்னு சொல்கிறீங்க? மகாராஷ்டிரா கவர்னர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே. யார்? ராதாகிருஷ்ணன். அனுப்பி போட்டு நல்ல விஷயம் தானே, திறக்கையில் நல்ல விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏதோ கஷ்டமாக இருக்காதுல்ல, அழகாக திறந்துட்டு போட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்விக்காக நிதியை கொடுத்து கெட்ட சொல்லி திறக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்களா? அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். இதே மாதிரி தானே ஐஐடியில் எய்ம்ஸு இப்போ மருத்துவக் கல்லூரியா, மருத்துவமனை மதுரையில், அதை இப்போ கெட்டி திறக்க வருவீன்னு கேளுங்க. 10 வருஷம் ஆச்சா மோடி ஐயா அடிக்கல் நாட்டி, அதையும் கொஞ்சம் திறந்துட்டு போங்க கெட்டி கேளுங்க. பாமக வந்து இப்போ அவங்க 2 கோர்ஸியாக இருக்காங்க. அவர் வந்து ஏற்கனவே நீக்கியாச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அது அவங்க தவப்பு மக விவகாரம், தாய் பிள்ளைகள் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அது அங்கே அசம்பிளி நடக்கும்போது பாருங்க தெரியும். அவங்க எல்லாம் பாவம், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க தம்பி, பாவம்.